ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இல்லோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் பூரா உம்மத்துகள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா தனது திருமொழியை கூறுகின்றான், வலா தஹினு வலா தஹ்ஸனு, நீங்கள் உங்களுடைய தைரியத்தை இழந்துவிட வேண்டாம், நீங்கள் முன்வச்ச காலை பின்னால் இழுத்துவிட வேண்டாம், எதற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், அல்லாஹ் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அப்படின்ட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. நம்ம எடுத்துக்கொண்ட முயற்சியில் என்னைக்கு பின்வாங்கக்கூடாது. எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்திலையும் அதை சொல்லி போராடணும். அப்போ தான் அது அல்லாஹ் கொடுப்பான். நம்மளுடைய மாகூலை மட்டும் நம்பியிருக்க முடியாது. அல்லாஹ்விடத்தில் போராடிட்டு இருக்கணும். அதை சொன்னால் முன்வச்ச காலம் பின் வைக்காதீங்க. இன் சப்பித்துள்ளாக இன் தன்சுருல்லா இன்சுருக்கும் ஒரு சப்பித்துள்ளாக அர்த்தம். இன் தன்சுருல்லாக இன்சுருக்கும், அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் உதவி செய்வான், உங்களுடைய பாதத்தை அல்லாஹ் ஸ்திரப்படுத்துவாங்கிறான். அப்போ அல்லாஹ் வாளாக்களுக்கு நாம் உதவி செய்தால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். மட்டுமல்ல, நம்முடைய பாதத்தை ஸ்திரமாக வச்சிருவோம். அப்போ அல்லாஹ்வுக்கு உதவி செய்யலாம். என்ன, அல்லாஹ்வுடைய வாளாக்களுக்கு, அல்லாஹ்வுடைய இறைநேசர்களுக்கு, அல்லாஹ்வை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு, அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்று போராடக்கூடியவர்களுக்கு நாம் உதவி செய்தால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாதத்தை ஸ்திரப்படுத்துவோம். நாம் எடுத்துக்கொண்ட காரியத்தை நிறைவேற்றிடுத்துறோம். இதுவே விஷயம். அல்லாஹ் சிலருக்கு அவனாக நாடி தந்திருக்கிறான், வேறு விஷயம். நபிமார்களுடைய 1,00,000க்கு மேலே நபிமார்கள் உலகத்தில் வந்தாங்க. அதில் குர்ஆனில் கூறப்பட்ட நபிமார்கள் 25 பேர் தான். குர்ஆனில் கூறப்படாத நபிமார்கள் ஏராள பேர் இருக்கிறாங்க. அதில் குர்ஆனில் கூறப்படாத நபிமார்களை பற்றி ஹஜ்ரத் கார் தையூசா தன்னுடைய கித்தாபில் எழுதியிருக்காங்க. ஒரு நபி இருந்தார்கள். அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹாதிமாய் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி வந்த ஒரு நபி. அந்த நபி மக்களுக்கு அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுங்க,
அவனை தொழுவுங்க ஆனால் வணங்க சொன்னாங்க. மக்கள் கேட்குறாங்க, எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம், ஆனால் சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்க. ஆனால் நம்மளை சொன்னாங்க ஒரு தடவை சொல்ல, 2 சொல்ல, 3 தடவை சொல்லிடுவோம். இதே பொலா பச்சா சொல்லிட்டே இருக்கிறோமா, உதவ சொல்ல பார்த்தாதா திங்காதான் திங்கள் போகிறான் அப்படின்னு நம்ம இருப்போம். ஆனால் அவங்க அப்படி இல்லை, சொல்லிகிட்டே இருப்பாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 சொல்லிட்டு இருந்தாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் 35 சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் எல்லாரும், அதாவது இதை நீனவா என்ற ஊரில் அந்த ஊருக்கு மட்டும் நபி அனுப்பப்பட்ட அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் தினந்தோறும் அல்லாஹ் ஒருவே, அவன் நபி நான் தான், ஈமான் கொள்ளுங்க, அல்லாஹ்வை தொழுங்க அப்படின்னு சொல்றது மட்டும் ஒவ்வொரு நாள் மட்டும் இல்லை, 35 வருஷம் சொன்னாங்களாம். அதுக்கு பின்னாடி அவன் நிராசை ஆகிட்டான். நம்ம ஒரு தடவை 2 சொன்னோடனே வீட்டில் பெண்கள் வந்து தொழுங்க சொன்னாங்க, தொழுகலை. இதெல்லாம் கும்பலை இல்லாதவர்களாம் சொல்ல வைக்கிறார்கள், சொல்ல காமிக்கிறாங்க. அண்ணனுக்கு சொல்ல காமிக்கிறான், தம்பி சொல்ல காமிக்கிறான், மாணவர்கள் காக்க மாட்டேங்கிறான். இது நம்முடைய பழக்கம். சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்னதுன்னா சொல்லிக்கிட்டே இருக்க சொல்கிறான்ல. சரி, சொல்லிட்டு என்ன கிடைக்கும், நம்ம என்ன கிடைக்கும், அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். எப்படி உதவி கிடைக்கும், அல்லாஹ் நம்மளுடைய ரிஸ்குடைய தேவை பூர்த்தி செய்வான். என்ன சொல்லுங்க, குர்ஆன்ல சொல்லுங்கல்ல, வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி, உங்களுடைய குடும்பத்தார்களை தொழுகை கொண்டு ஏவிகள், எல்லாம் ஏவிக்கொண்டே இருங்கன்னு அர்த்தம். சொல்லிகிட்டே இருங்க. ஆமாம், அவங்க வந்து தொழுகிறாங்களா இல்லையா, தொழுதா இன்னும் தொழுக. இந்த ஆயத்து இறங்கினோடனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக ஃபாத்திமா வீட்டுக்கு போனாங்களாம். போய் சொன்னாங்களா, அம்மா தொழுமா அப்படின்னாலாம். அவன் சொன்னாலாம், யார் ரசூலல்லாஹ், இந்த அருமை தந்தையே, நான் டெய்லி தொழுது தானே இருக்கிறேன், அப்புறம் என்ன தொழுகுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாலாம். இல்லைம்மா, எல்லாம் ஆயத்து இறக்கி வச்சுருக்கிறான், அது சொல்லுவா இல்லையா, அதுக்கு மேலே சொல்கிறேன். அப்போ தரப்படுத்துறதுக்காக அதில் ஒன்றும் பிறருக்கு சொல்கிறதுனால அவங்க எடுத்துக்கொள்வான்னு ஒன்று இருக்குது, இன்னொன்றும் அவங்களுக்கு சொல்கிறதுனால நமக்கு தரமாகும். எப்படி தரமாகும், ஒரு நாள் வெளியே சுற்றிட்டோம்னாக்க, ஏங்க என்ன திரும்ப சொன்னீங்க, நீங்கள் சுற்றிருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்டுருவாங்க. அதுக்கான பயன் தான் திரும்ப போகும். அதனால தான் தினந்தோறும் எல்லாத்துக்கும் பார்த்துருவாங்க, அவன் நல்லவனா கெட்டவனா, நீங்கள் சொல்கிற சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு தொழுகையில் இஸ்தரம் ஏற்படுத்தும். அதில் வந்து சரி என்ன சொல்கிறான், ஒவ்வொரு அகலக்க பிஸ்ஸலாத்தி வஸ்தபீர் அலைஹாங்கிறான். சொல்லிகிட்டே இருங்க, அதில் அவங்க திட்டுவாங்க, பொறுமையாக இருங்க, சண்டைக்கு வருவாங்க, பொறுமையாக இருங்க, சொல்லிட்டே இருப்பாங்க, பொறுமையாக இருங்க. பொறுமையாக என்ன கிடைக்குதுன்னா, நானும் நறுசுக்கும், நாம் உங்களுக்கு ரிசு கொடுப்போம். நீங்கள் உழைச்சா என்ன கிடைக்குமோ அந்த இதை இங்கே கொடுத்துருவோம் சொல்லிகிட்டே இருந்தோம்னாக்க. சரி, சாபாதை பார்த்துருக்கோம், நபிமாரை பார்த்துருக்குறோம், இவங்களை ஏதாவது முக்கியத்துவம் கொடுத்தாங்களா, இல்லை, மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எவ்வளோ பட்டம் எடுத்தாங்களா, இல்லை, எல்லாம் அவங்களுடைய தேவை பூசிட்டாங்க. அது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி முழு நேரத்தையும் சொன்னாங்க. பயனோடு சொன்னாங்க, இஷாவுக்கு இந்த உதவை கொண்டு சுமந்துருவாங்க 40 வருஷம். எப்படி அப்போ இரவு நேரத்தில் நின்று இரவுனா வணங்கி 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 பகல் என்ன ஏமாற்ற முடியும், விவசாயம் செய்ய முடியுமா, முடியாது. ஆனால் என்னது, அவங்க வஃபாத்தாகும் போது 5 கோடி ரூபா சொத்து இருந்துச்சு அவங்கள்ட்ட. அன்றையோடி கணக்கு போகிறாராம் யார்கிட்ட, அபூஹுரைரா பெரிய கோடீஸ்வரர் தான். அந்த பணத்தை என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செஞ்சாங்க. அவர்கள்ட்ட வந்து ஒரு மசாயில வந்து எடுப்பதற்காக வேண்டி எல்லா உலமாக்களையும் ஒன்று சேர்த்து வச்சு மசாயில் பேசுவாங்க. அதுலேருந்து இஸ்தின்பாத் சொல்லுவாங்க. இது
நல்லது செய்யறத. அதனால் இப்படி செஞ்சு நம்ம வந்து நாங்கள் வளர்க்கணுமா அப்படின்னு கேட்காதீங்க. வளர்க்கணும், செய்யணும். நம்மளுடைய பணம் வந்து நல்ல விஷயத்துக்கு செலவந்தாக்க அல்லாஹ் நம்மளுடைய தயவு செய்யலாம். அதனால் உங்களுடைய தைரியத்தையும் இழந்து விடாதீங்க, இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் தான் உயர்ந்தவங்க. நம்பிக்கை எல்லாமே அல்லாமல் நம்பிக்கை வச்சா அல்லாஹ் கொடுப்பான். சரி, ஒரு மனிதன் இருந்தார் மனிதர் காலத்தில். அவர் எப்படி அப்படின்னாக்க பெரிய ஒரு ஆணியும் வரல அவர் வந்து. ஆனால் அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை அவர்கிட்ட இருந்துச்சு. நம்பிக்கை, அவ்வளவு நம்பிக்கை, அல்லாஹ் கொடுப்பாங்க நம்பிக்கை. அவர் ஒரு தடவை கூட்டத்தனமாக ஒரு நீதி வச்சாரு. என்ன நீதி வச்சாரு? அல்லாஹ் எனக்கு நேரடியாக வந்து எனக்கு ரிசுக்கை ஊட்டி விட்டால் சாப்பிடுவேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு சத்தியம் பண்ணார். இது சாத்தியப்படுமா? இது நடக்குமா? இது அதனால் வச்சா நீதி வச்சாரு. அப்படி செஞ்சார். நீதி வச்சாரு. வீட்டுக்கு வர்றாரு, சாப்பிடுவாங்க. சாப்பிட அதுதான் எனக்கு விட்டுவிட்டா சாப்பிடுவேன். இல்லைங்க பைத்தியக்கார தனமாக இருக்குது, இப்படி ஒரு நீதிச்சிருக்கீங்க. ஆமாம், இல்லை அல்லாஹ் கொடுத்தான். எவ்வளோ சிரிப்பம் தான் கேட்கல, நண்பர்கள் சிரிப்பம் தான் கேட்கல, ஊருக்கு சிரிப்பம் தான் கேட்கல, யாசகங்களை இது விடமாட்டா ஒன்று தெரியுதாங்க. ஊரை விட்டு வெளியே போயிட்டார். ஆனால் சும்மா இருக்கல, அல்லாஹ் வணங்கிட்டே இருக்கிறார், துதிட்டே இருக்கிறாரு, அல்லாட்ட போராடுறாரு கேட்டேங்கிறாரு. கொடுக்கலாம்ல, போராடிட்டே இருக்கிறாரு. அல்லாஹ் நீ எனக்கு ஊட்டி விட்டா தான் சாப்பிடுவேன், இல்லைன்னு சாப்பிட. இந்த காரியமே வந்து நம்மளுடைய நம்பிக்கையை கொண்டு தான் அதை நடத்தாடுவோம். இதில் வந்து பெரிய ஒரு எதுவுமே கிடையாது. இது சாத்தியப்படுமா? அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை, சொல்லி நிற்க வேண்டியதான். ஒரு ஷேக் இருந்தாங்க, என்னதாங்க, அவங்களுடைய விவசாயம் வச்சு தண்ணி வந்து தண்ணி வரல, மழைக்கு அந்த பக்கம் தண்ணி இருக்குது, என்ன செய்யுது யோசிச்சாங்க. இப்படியே தொழுது வரலான்னு கேட்டாங்க. ஒரு முறியதை கூப்பிட்டாங்க. இந்த மழை கூட சொன்னாங்க. எதையும் யோசிக்கல அவர் வந்து. பாவா அது எப்படி குடையிறது அப்படி கேட்கல. இல்லை முடியுமா அப்படின்னு கேட்கல. இவங்க ஒரு உத்தரவு போட்டாங்க. ஆனால் அவர் இருந்தார், எடுத்து சொல்லிட்டார். எங்கே செய்து சொன்னாங்க, அது சடத்தையும் தரும். ஆனால் அவர் சொல்கிறது தானாக சொல்லலை, அவர் தெய்வீக சக்தி அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு சொல்கிறாரு, செய்ப்பா அப்படிங்கிறார். போனார், கோட்டாயில் வெட்டினாரு. எங்கள் சேவர்களாக நீ என்னதான் இருக்க மாட்டேன், அந்த மலையை நோண்டி அந்த தண்ணி கொண்டு விட்டார். இது அவனுடைய உத்தரவு கட்டு போகிறதுன்னு ஒன்று இருக்குது, அல்லாஹ்வுடைய நாட்டம்னு ஒன்று இருக்குது. அதான் அது மாதிரி காட்டுக்கு போனார், அழுதாரு, துடிச்சார், அல்லாட கேட்டார். மழை வந்துச்சு, இது போல தண்ணி வந்துருச்சு. அப்பயும் நம்பிக்கை வரல, கொடுத்தா சொல்லிட்டேன். கடைசியில் நெஞ்சு வரையும் தண்ணி வந்துருச்சு. அப்புறம் ஒரு தங்க தாம்பாளத்தில் சாப்பாடு அப்படியே அங்கேருந்து மறந்து வருது. அது வர 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 ரொம்ப சுவையான உணவு, நறுமணமான வீசிட்டே இருக்குது. பக்கத்தில் வந்துச்சு. இது பலால் பட்டேக்கார் இல்லையா, இது அல்லாவுடைய குளத்தில் வந்திருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துட்டாரு. ஆனால் மனுஷன்ட்ட வந்து ஆக்க பொருந்தங்க ஆற பொருள் சொல்லலாம் இல்லையா, இதுதான் மனுஷன் இருக்குது. உடனே நினைச்சாரு, வேகமாக காமிச்சாரு, அல்லா கொடுத்தாரு. இப்போ என்ன சரி, அந்த பசியுடைய வேகம், அந்த நறுமணத்தினுடைய சுவை இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்தால் அல்லா ஊட்டிகிட்டு இருப்பான். ஆசைப்பட்டார். உடனே அல்லாத அசல் சத்தம் வச்சு, அடியானே என்ன நீ வச்சுருந்த, அல்லா ஊட்டுனதையே ஏன் ஆசைப்பட்டேன், அவ்வளோ முடிச்சு சாப்பிட்டேன். ஏன்னு சொல்ல வரேன்னாக்கா, நம்பிக்கையில் வந்து கொஞ்சம் பொறுமை இருந்தால் தான் கிடைக்கும். அதனால் அல்லா ஆண்டுக்கு கொடுப்பானா கொடுக்க மாட்டானா அப்படிங்கிற நிறைய பேருக்கு ஒரே போராட்டமாக தான் இருக்குது. நிச்சயம் கொடுப்பான். ஆனால் அதுக்கு போராடிட்டே இருக்கணும், கேட்டே இருக்கணும், விடக்கூடாது. விடாமுயற்சி வெற்றியும் அறிகுறி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். மழை ஒரு சொட்டு வந்து தண்ணி வந்து சொட்டு விழுகுது.
பாறையில் விழுகுது. என்னது அது சுட்டு சுட்டு விழுக அந்த பாறையை ஓட்ட போட்டுச்சு. அது எப்படி? அந்த மாற்ற நான் சொல்லிகிட்டே இருக்க அல்லாடி செய்வான். என்ன கேட்டேங்கிறான், கொடுத்துருவோம். எதுவுமே நம்ம கையில் கிடையாது. அல்லா நாடகம்பான். சரி, நம்ம ஒரு எல்லாமே தெரிஞ்ச சம்பவம் சொல்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? நம்முடைய ஷேகமாரில் ஒருத்தவங்க இப்ராஹிம் அதிகம். அவருடைய தமிழ் அதிகமும். அவர் எப்படிங்க? ஒரு சாதாரண விவசாயி, தொழுகையாளி. அந்த ஊரில் அரசருடைய மகளோடு சேர்ந்து பவனி வர்றாங்க. பண்ணக்குள்ள அந்த அம்மா உள்ளே உட்காந்துருக்குது, இறவரிசை உட்காந்துருக்காங்க. இவர் வெளியேருந்து பார்த்துட்டே மக்களை பார்த்துட்டே வர்றாங்க. மக்களுடைய குறையை கேட்டே வர்றாரு. திடீர்னு வேகமாக ஒரு காற்று அடிச்சு உள்ளே உட்காந்துக்கூடிய அந்த இளவரசியுடைய அந்த பார்வை மேலே இந்த அதுக்கு பட்டுச்சு. பட்டவனி இருக்க இனம் புரியாத ஒரு புரி ஏற்பட்டு போயிடுச்சு. இப்போ அவர் நினைக்கிறாரு அந்த பெண்ணை அடையணுங்கிறார். முடியுமா? நம்ம யோசிச்சு பாருங்க, இந்த அறிவை பயன்படுத்தி பாருங்க. அவர் அரசது எங்க, நம்ம எங்க? நம்ம சாதாரண புல் விளது விவசாயி. அவர் பெரிய பணக்காரர். அரசு சபையை உள்ளவர், அரசு விரும்ப முடியாது இவ்வளவு. ஆனால் இவர் முயற்சி இல்லை. அந்த பாவை பட்டதுக்கு பின்னாடி இவருடைய உள்ளத்துக்காக அந்த பெண்ணை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பல்மொழி சொல்லுவாங்க இல்லையா, அடைஞ்சா ஹிந்தி பல்மொழி சொல்லுவாங்க இல்லைன்னா மண்ணை தெரியுமாங்க. அடைஞ்சா மகா தெரியல, வேணா மண்ணை தெரியுமாங்க. அடைஞ்சாலும் அடை விட மாட்டேன், இல்லைன்னா மூத்தா போகிறாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு பிடிவாதத்தில் அவர் ஸ்ட்ராங்காக இருந்தார். சரி, என்ன செய்யுதுக்காண்டி முயற்சி பண்ணணும்ல. போனார், அரசவைக்கு போனார். வாசல் போனார். என்ன கேட்டார்? இல்லை, அரசு மகள் கொடுக்க வந்திருக்கேன். ஓன் யாராவது வாசலில் உனக்குறேன். என்னையா உனக்கு? நீ பிச்சைக்கானாக்க நீ போய் அரசு மகளை கேட்குறிய? உனக்கு அந்த அம்மா தெரிஞ்சு வச்ச உனக்கு. ஆனால் அடி வாங்கிட்டு நிராசை ஆகலை. நம்ம நிராசை வரணும் இல்லை, விடலை. அல்ல நீ கொடுக்காத ஒன்று இருக்கிற உலகத்தில் எதுவுமே இல்லை. அது யாராவது கொடுத்துருக்க வேண்டிய சரி கொடுப்பேன். ஆனால் போராட்டே இருக்கிறாரு. கடைசியில் என்ன ஆகி போயிடுச்சு? இவருடைய கடுமையான முயற்சிக்கு பின்னாடி அந்த பெண் மோத போயிடுச்சு. ஊரே சோகமாக இருக்குது. ஊரே சோகமானா இவரே சொன்னாக்க இல்லை, அவன் மோத்தாங்க. இவருடைய உள்ளது விழுது பார்த்தாங்க. இதெல்லாம் பொய் சொன்னாங்க. ஊரே அழுதுட்டு இருக்குது, ஊரே கவலையில் மூடி இருக்கிறது. ஆனால் இவர் சொன்னது இல்லை, அந்த பெண் மோத்தால நான் அந்த பெண்ணை நிற்காம முடிஞ்சா அம்மா மோத்தான் அப்படிங்கிறார். அல்லாட்ட போராடுறாரு, அல்லாட்ட கேட்கிறாரு விடல. ஊர்களெல்லாம் சேர்ந்து அந்த பெண்ணை போய் அடங்க போயிட்டாங்க. எல்லாம் ஊரே சோகமாக தான் அடங்கிட்டாங்க. ஆனால் இவர் நம்பிக்கை விடலை. என்ன செஞ்சாருன்னா, எல்லாரும் படத்துல பண்ணி அந்த கபரை நோட்டை அந்த பெண்ணை தூக்கிட்டு வந்தார். வீடு என்ன தூக்கிட்டு வந்தாரு. அந்த பொண்ணு அந்த மூச்சு அடித்து போய் இருக்குது. ஆனால் எல்லாம் மோத்தாயின்னு நினச்சிட்டாங்க. வீட்டில் கொண்டாந்து போட்டுட்டு அதில் வீட்டுக்குள்ள காட்டுக்குள்ளே வீடு இருக்குது, குடிசை வீடு. அதில் போட்டுக்கிட்டு சொல்கிறாரு, உன்னை அடையிறதுக்காக நான் இவ்வளோ போராடினே, நீ மோத்தா போன போதே எனக்கு கிடைக்குன்னு இருக்குது. ஆனால் நீ மோத்தாங்க, நீ ஆயாத்தான் இருக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. இது சாத்தியப்படுமா? ஒரு மோத்தா போன ஒன்று எல்லா மக்களும் சொல்லக்கூடிய ஒன்று ஒரு மோத்தான்னு சொல்கிறாரு. முடியுமா? முடியும். முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அல்லாவுடைய நம்பிக்கை உள்ளவங்க கிடைக்கும். இப்படியே உட்காந்து சொந்த போய் எல்லா தொழுகிறார் வழங்குறாரு. அந்த நேரத்தில் 2 பேர் நடந்து வரக்கூடிய கால் சத்தம் கட்டுச்சு. இவர் பயந்து போய் அரசுடைய ஆளுநர் வந்திருக்கான்னு பயந்து போய் வெளியே பின்னாடி ஒழிஞ்சுட்டார். கண்வான இருட்டு. வீட்டுக்குள்ளே ஒரு சிமிழ் விளக்கத்தே இருக்குது. அந்த விளக்கை பார்த்த உடனே அவங்க அங்கேருந்து வர்றாங்க.
அவங்க வழிபோக்கர்கள் அப்படி வர்றாங்க. அவங்க வந்து வந்தாங்க, எட்டி பார்த்தாங்க, யார் வீட்டுக்கு அது ஒரு சத்தமும் இல்லை. இவர் தான் வெளியே பின்ன பயந்துட்டாங்க. எட்டி பார்க்குறாங்க, உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் ஒரு ஒரு பெண்மணி நிர்வாணமாக மற்ற துணியை மூடி உட்காரு, இப்படியே சாப்பிட்டு உட்காந்துருக்குது. ஆனால் இவங்க நினைச்சாங்க, என்ன அந்த குட்டி இப்படி உட்காந்துருக்குது, ஏமா சந்தோஷப்பட்டாங்க. பதில் இல்லை. ஏன் இப்படி இருக்குது தெரியலையே, மூச்சு வச்சாச்சுன்னுட்டு அந்தம்மா கையொழி நாடியை பிடிச்சி பார்த்தாரு. நாடி பார்க்கணும் நிபுணர் அவர் பார்த்தாரு. பார்த்தாங்க லேசான துடிப்பு வந்துருக்குது. துடிப்பு இருந்த உடனே விளைஞ்சார். காட்டுக்குள்ளே போய் நல்ல ஒரு பச்சடியை கொண்டு வந்து அதை கசக்கி குடிஞ்சு அந்தம்மா வாயில் ஊற்றி விட்டார். அந்தம்மா தயாராகிடுச்சு. யார் நான் இங்கே இருக்கேன். அப்போதான் ஒரு அதுவும் தெரியுது, இவங்க வந்து வழிபோக்கர்கள், அவருடைய அரசுடைய ஆட்கள் இல்லை. அதனால வேகமாக உள்ள வந்துட்டாங்க. அந்த உடனே அந்த பெண் கடிச்சு யார் நீங்கள்லாம். அப்போ அதுவும் சொல்கிறாரு, நான் தாம்மா உன்னை அடையில ஆசைப்பட்டேன், போராடினேன், அழுதேன், துடிச்சேன், எல்லாம் செஞ்சேன். ஆனால் நீ மௌத்தா போயிட்டு தூக்கில அவங்க அழக மாட்டாங்க. நான் வந்து நீ மௌத்தா போயிட்டு தூக்கி கொண்டு வந்து எனக்கு வச்சுக்கிறேன். இந்த 2 பேரும் நல்ல வைத்தியர்கள். அவங்க வந்து இயற்கையாகவே அல்ல அவனை அனுப்பி வச்சுக்கிறான். அவங்க வந்து அவங்க அந்த கஷாயம் வந்து அந்த இலையை கசியை கொடுத்தாங்க. ஹயாத்தாயிட்டேன். அப்படியா எல்லாத்தையும் கேட்டோடனே அந்த மாதிரி பிடிச்சி என்னை நிற்காம வச்சுருந்தேன். ஒன்று அவன் 2 ஓதை வச்சு ஃபுட்பால் வந்து காமிச்சிட்டான். அப்படியே காட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்காங்க. காட்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டுருக்காங்க. எப்படி இது சாத்து பிடிச்சி நம்முடைய நேற்று கூட அடித்த ஒரு சமூகத்தில் சகோதரில் எல்லாத்தையும் சொன்னாங்க. அது எப்படி இப்படித்தான் அல்லாஹ்வின் நம்பிக்கை போல என்றைக்கும் விளக்க மாட்டான். நம்பிக்கை தான் காரணமே. நம்பிக்கை இல்லை அப்படின்னா போச்சு. அப்போ அதுவும் அவங்களே காமிச்சிட்டாங்க. யாருக்கும் தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் பிறந்தவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அதுவும் வரும். சாலிஹான 2 பேர்த்து பிறந்தவங்க அவங்க பிறந்தவங்க வளர்றாங்க, வளர்ந்துருக்காங்க. கடையில் பாரசாவுக்காக வேண்டி அவங்க போகும்போது யாரோ பார்த்துட்டு போய் யார் சொல்லிட்டாங்க, அரசரே உங்களை மாதிரி ஒரு பிள்ளை போயிட்டு இருக்குதுன்னா. இந்த சொல்லி அவருக்கு வந்து எப்படி இதே மாதிரி பிள்ளை எப்படி வருவோம். வேகமாக ஓடி வர்றாரு. அரசர் வந்து பார்க்குறாரு, நீ யாருப்பா அப்படிங்கிறாரு. என்னை பற்றி நீங்கள் கேட்குறீங்க, சொல்லி பண்ண முடியாது. கேட்டேன், இல்லை தெரிஞ்சதுக்காரு என்னை மாதிரி கேட்டீங்க. நான் வந்து இந்த காட்டு இருக்கிறேன். தெரிஞ்சோடனே உடனே காட்டுக்கு போகிறாரு. காட்டு வந்த கதை ஓட்டிய மகாங்க இல்லைம்மா நீ மூத்த பண்ணி எனக்கு அழுக வேண்டுமே. ஏக்கா எல்லா சம்பவத்தையும் சொல்றதுக்கு பின்னாடி அவங்கள கூப்பிட்டு கொண்டு வந்து அரசவையில் வச்சுட்டாங்க. அந்த புள்ளியை வளர்த்தாங்க. இவங்க தான் நாளைக்கு அரசராக வர்றாங்க. அவங்க வாரிசு இல்லை. இப்ராஹிம் எப்படின்னு அதுவும் சொல்லக்கூடியவங்க தான் அரசராக வந்து ரொம்ப நீதமான ஆட்சியெல்லாம் சாதாரண ஆட்சி. எந்த அளவுக்கு அல்லா வழியாயிட்டாங்க. சிஸ்தியாவுடைய தரிகாவுடைய பெரியாளாக வாயிட்டாங்க. அவங்க கொஞ்ச நாள் இருந்தாங்க. பெற்றோர்களுடைய வளர்ப்பு, பெற்றோர்களுடைய தொழுகை, பெற்றோருடைய அல்லாஹ்விட்ட கேட்ட பெற்ற அந்த அன்பளிப்பு இதுதான். அதுவும் அல்லாஹ்வுடைய மகனாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்போ அவங்களுக்கு வந்து ஆன்மீகத்தின் பக்கம் தேட்டம் வந்துருச்சு. என்ன செய்கிறது, அல்லாட்ட அழுகிறாரு, கேட்குறாரு, என்ன செய்யறது, நான் ஆட்சியில் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னா. அவள் இடையில் படுத்தும் போது அவள் வீட்டு மாடியில் மொட்டை மாடியில் ஒரு ஒட்டகம் அப்படி சுற்றிட்டு மாதிரி சவுண்ட் வந்துச்சு. வேகம் ஓடி போகிறாரு. யார் நீங்கள், ஏன் சொல்லுமா அவளுக்கு, எதுக்கு இங்கே வந்துருக்கீங்க? நான் வந்து ஒட்டகம் தேடிட்டு இருக்கேன், ஒட்டகம் காண போச்சிங்க. ஆமாம் தேடிட்டு. ஏ உனக்கு எதாவது மண்டியில் இருக்குதா, வீட்டு மொட்டை மாடி கூட தேடுறீங்க அப்படின்ட்டு கேட்டதுக்கு அதனால நீ மட்டும் மஞ்சு மலையில் எல்லாம் பட்டு தூக்கிட்டு நல்லா தர்ற கிடப்ப உடனே விட்டுட்டு போ, வெளியே போ அப்படித்தான் என்ன கொடுப்பான் வரலாம் சொன்ன ஒரு சுருக்குண்டு வந்துச்சு. இதுக்கு இடையில ஒரு
வழிபோக்கில் அந்த பக்கம் வந்துக்காரு. வந்தவர் தன்னுடைய மூட்டை முடிச்சு போய் அரசருடைய வாசலை வச்சுட்டார். உடனே யார் நீ இங்கே நிற்கிற? ஏன் வரக்கூடாதா? இது சத்திரம் தானே? இது என்ன சொன்னால் சத்திரமா? யார் சொல்லுது? இது அரசருடைய மாளிகை. இது இல்லை சத்திரம் இல்லைன்னு அவர் எப்படி சத்திரம்? சத்திரம் வருவாங்க போவாங்க எல்லாம் இருப்பாங்க. அது மாதிரி இது உடனே அவனுக்கு போவாங்க. எப்படி சொல்ல போகிறேன்? உங்கள் அரசு இப்படியா? பேசிக்கிறேன். அந்த ஏதோ ஒரு 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 சக்தி அவர் வந்து கொண்டு வந்துச்சு. என்ன கேட்குறாரு? நீ இது சத்திரமான மாளிகை? இது மாளிகை யார் சொன்ன மாளிகை? சத்திரம் இது வந்து இந்த 4 வருவாங்க போவாங்க. இன்றைக்கி நீ இருக்கிற, நேற்று யார் இருந்தான்? உங்கள் தாத்தா இருந்தார். இன்றைக்கி நீ இருக்கிற, நாளைக்கு உன் பேரை வருமா? இப்படியே மாறி மாறி வருதுனால சத்திரத்தை அப்படின்னா வழிபக்கம் வருவாங்க போவாங்க. அது மாதிரி நீ இருக்கிற போ அப்படின்னாங்க. அப்போ தான் அவர் சுரு கொடுத்துச்சான். இனிமேலும் நம்ம அரசு சபைக்குள்ளே இருந்தால் அல்லாஹ்வை அடைய முடியாது. என்னதாங்க எல்லாத்தையும் விட்டு போட்டு ஒரு ஒரு லோட்டாவையும் ஒன்று சட்டிச்சாரி எடுத்துக்கிட்டு போட்டான். ஊரை விட்டு போட்டான். அல்லா இடத்துலேருந்து அரசு இருந்துச்சு. என்ன இப்ராஹிம என் மேலே இதுலேயும் நம்பிக்கை இல்லையா? லோட்டா தூக்கிட்டு வரேன் தூக்கி போட்டான். தொழுகிறாங்க வளர்கிறாங்க, அல்லா வளர்கிறாங்க. அல்லாஹ்வை கபூல் செஞ்சுட்டான். அல்லாஹ்வை கபூல் செஞ்சுட்டான். எந்த அளவுக்கு கபூல் செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னால், இப்ராஹிம் அதுவும் எல்லா போகிறாங்க. அந்த ஒவ்வொரு ஊர் மக்களுக்கு மத்தியில் பிரபலியாக போச்சு. அரசர் வந்து தன்னுடைய அரசு பதவியை தொடர்ந்து அவர் ஒரு ஜுஹூதில் வந்துட்டார். அல்லாஹ்வை அடையதுக்கு தயாராண்டார் அப்படின்னு தெரிஞ்சு அவர் இந்த பக்கத்தை வரப்போகிறாரு அப்படின்னு ஊரில் அவர் செஞ்சிருச்சு. ஊர் எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்ராஹிம் அதுவும் வரவேற்கணும் அப்படின்ட்டு உட்காந்துருக்காங்க. உட்கார்ந்த உடனே இது விழுந்து எல்லாம் காட்டி கொடுத்துட்டான். இவங்க அந்த ஊருக்கும் போகிறாங்க. ஒருத்தர் ஆர்வமாக வேகமாக வந்து இப்ராஹிம் வந்து பார்க்கணும் ஆசையோட வேகமாக முன்னாடி ஓடியிருந்தான். ஊருக்கு வெளியே வந்தான். இவரை பார்த்து பிச்சைக்காரமாக இருக்குது. இவரை பார்த்து கேட்டான், இப்ராஹிம் யார் அப்படின்னு கேட்டான். அப்போ அவன் சொன்னார், ஏன்டா அவனுக்கு தெரியுங்க, அவன் திருக்காங்க, அவன் சொல்லாதீங்க ஓங்க பாட்டி விட்டார். என்ன சொல்லுவீங்க? கோகுலி மகான் அவர் வந்து இப்போ என்ன இப்படி சொல்லுவீ அப்படின்னு அவரே அடிச்சிட்டான். அவர் தான் எனக்கு இதுவே வேலை வேணும் அப்படின்னு வராரு. இதுதான் இது பார்த்துட்டாரு வராரு. ஊர் மக்கள்லாம் அடையாளம் செஞ்சுட்டாங்க. தெரிஞ்ச உடனே இவரும் போகிறாரு, மக்கள்லாம் தெரிஞ்சுட்டாங்க. அப்படின்னு சொல்கிறாரு, நான் தெரியாமல் அடிச்சுக்கிட்டேன். இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, என்னுடைய நப்ஸை சரி பண்ணுறதுக்காக வேண்டி அல்லா உன்னை வச்சு அடிக்க வச்சான், அவ்வளோதான். அப்புறம் அந்த வீட்டு போட்டு ஒரு போனாங்க. பள்ளியாசல் போனாங்க. பள்ளியாசலில் போய் அங்கே போய் படுக்க போனாங்க. பள்ளியாசல் போய் படுக்கலான்ட்டார். அதில் படுக்கலான்ட்டார். உடனே நாங்கள் இல்லை நான் இங்கே படுக்கிட்டேன். ஓனர் கோந்துருச்சு. அவர் வந்து இன்னொரு பேச்சு கேட்குறதா அல்லது முதல் பேச்சு கேட்குறதா? எல்லாம் முதல் பேச்சு கேட்குறாங்க. எல்லாம் எல்லா இடத்துலையும் நம்ம சொல்ல கேட்க மாட்டான். அவர் தூர போனேன். அங்கே என்ன போட்டுக்குது, ஜமாத்துக்கு பின்னாடி இன்னொரு ஜமாத்து நடத்தக்கூடாது அப்படின்னு போட்டுச்சு. நான் பார்த்தேன். ஜமாத்துக்கு பின்னாடி தான் நடத்தக்கூடாது மா சொல்லியிருந்தேன். ஜமாத்து நடத்தினாங்க. போய் போனேன் வரல தூங்குறேன். என்ன போட்டு பண்ணுறது? ஜமாத்துக்கு பின்னாடி ஜமாத்து நடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஊரில் தான் ஆமாம் போட்டுருக்கேன். தூரம் ஜமாத்துக்கு முன்னாடி தூங்குறோம் இல்லை போட்டுருக்காரு. அவர் பார்த்தாரு, போச்சு பார்த்தாரு. எங்களை பார்த்தோடனே அவருக்கு என்னமோ தெரியல, போச்சுக்கிறாதீங்க நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. நான் அதான் சொன்னேன். யார் சொன்னாங்க? என்ன ஜமாத்துக்கு முன்னாடி தான் தொழுகலாம்ல, ஜமாத்துக்கு பின்னாடி தொழுகக்கூடாது, ஜமாத்துக்கு பின்னாடி ஜமாத்து நடத்தக்கூடாது அப்படின்னு நீங்கள் சட்டம் போட்டிருக்கீங்க, அது உங்கள் சட்டம் செல்லாது அப்படின்னு. அவர் குட்டிவாதமாக நீங்கள் இப்படி தான் செய்யணுங்கிறார். ஓயான் கேட்கலை. நான் துண்டு கொண்டான். சரி சொல்கிறது ரெண்டாக எல்லா இடத்துலையும் நிர்வாகம் வந்து நான் மக்களுக்கு என்ன முதல்ல கேட்பாங்க. ஒருத்தர் தொழில் போய் மனதில் ஜமாத்து தொழில் போய் அங்கே போட்டாங்க. இங்கே ஜமாத்தாக 2ஆம் ஜமாத்து கூட போடுங்க. நான் போனேன். அவங்க ரெண்டாங்க ஏன் தொழில் விட்டாங்க. ஏன் நான் வெளியே பாருங்க. நான் தொழில் ஓணுன்னா
துளும்னா துளுக்கூடாது. நான் கோந்துச்சு வந்துச்சுன்னு நீ 4 நிமிஷம் வா, நான் 4 நிமிஷம் எனக்கு சட்ட சொல்லிக்கல். நான் வெளியிலேருந்து வர்றேன், இப்போத்தே வந்து இறங்குறேன், ஜமாதானத்தில் விரும்பக்கூடாதா சொல்லு கேட்டேன். இருந்தாலும் ஒன்றும் புரியல, பேசாமல் வந்துட்டாரு. நான் தொழுதுட்டு போகிறேன், இப்போ நிர்வாகம் சொல்லுங்க அப்படின்னு. அது என்ன வந்துட்டோனாங்க, என்ன செய்ய தெரியல. ஏன் சொல்லுவேன்னாங்க, நிர்வாகத்துக்கு தான் இன்றைக்கி பயந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. மாத சட்டம் சொல்ல தயாராக இல்லை யாருமே வந்து. அப்படியே வந்து நிர்வாகத்துக்கு பயந்துதான் தெய்வம் சொல்லுறது, அவரை நீக்கப்படுவான். இன்றைக்கி நிலைமை அப்படி தெரிஞ்சு அந்த மாதிரி என்னதாங்க. இவங்க பள்ளியாசு படி போனாங்க, அவன் குடிச்சிட்டு இருந்தான், குடிச்சிக்கிட்டான். இருந்தவொடனே அந்த படி உயரமாக கீழே பொத்து அடி வலிச்சு. அப்போ சொன்னாங்க, உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று, உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தார். கீழே வந்து அந்த முதல்ல கேட்டப்பல என்ன சொல்லிட்டு உணவனை கொண்ட இல்லை, என்னை வந்து பள்ளியாசு கொண்டு வெளியே கொண்டு வர அல்லாஹ் நன்மையை கொடுக்குறான், அந்த நன்மையோட பங்கு தரேன் உனக்கு. நன்மையில் அந்த நன்மை உனக்கு நான் நன்மையாக கொண்டு நன்மை சொல்லிட்டு வரேன். ஏன்னா நீ நிர்வாகத்தை பயன் செய்யலையே, எனக்கு பயன் செய்யலை இல்லையே, அதனால் உனக்கு நன்மை தரேன். சரி விட்டுட்டு வெளியே வந்தாங்க. ஒரு தடவை ஒருத்தர் குரு வாசி கொடுத்தார். ஒருத்தர் உள்ளு காஞ்ச உடனே அவரை பார்த்தாரு. ஏன்ப்பா குளிர் காய்ச்சிட்டு இருக்கிற எல்லாரு? இல்லை, நல்லா குளிராக இருக்குது, அதனால் இந்த நெருப்பை போட்டிக்கிட்டு வச்சுருக்கேன். ஏன் இப்படி இருக்கிற இதில்? நான் 10-20 வருஷம் அப்படியே இருக்கிறேன். ஏன் அப்படி இருக்கிற காரணம்னாக்க, இப்ராஹிம் அதுக்கு வந்திருக்கார கேள்விப்பட்டேன், அவரை அடையில ஆசைப்படுறேன். அவர் என்னங்க வராது எங்களுக்கு எனக்கு தெரியல, எனக்கு அவரை பார்த்ததுக்கு வேணும் போது அப்படின்னு முடிச்சுட்டான். அப்போ அவன் சொன்னாலாம், நான் தான்ப்பா அந்த இப்ராஹிம், நீங்களா அப்படி பார்த்தாரு. பார்த்து முடிஞ்சோடனே அவர் ஊருக்கு போயிடுச்சு. இந்த மாதிரிலாம் வந்து அல்லாஹ் அவளை கொண்டு வேலை வாங்குறான்னு சொன்னாக்க, அவனை தாக்குறா செஞ்சால் அது தியாகத்தான். நம்பிக்கை தான், நம்பிக்கை அல்லாமல் வைக்கணும். ஆமாம், எதுவுமே அல்லாவுக்கு முடியாத ஒன்று இல்லை. ஆனால் அதை வெளியே சொல்லிக்கிட்டு கூடாது, போராட்டம் இல்லாததுக்காக. சுறாவளியா அரபில் பணம் சொல்லுவாங்க, மண் கதம சிறகு பலக முராதவர் சொல்லுவாங்க. ஃபிதாவில் வந்துருக்கிறது கிதாபில். யார் தன்னுடைய ரகசியத்தை மறைத்து வைத்து அல்லாஹ்விடத்தில் போராடிட்டார்களோ அதை அவன் அடைந்தே தீருவான். இது அரபி பழமொழி. அது மாதிரி. ஆனால் அல்லாஹ் அடையணும், அதுக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ் நீ சொல்லி கொண்டு அல்லாஹ் அழி உண்டாக்கிப்பான். அவன்கிட்ட கேட்கணும், இல்லை இப்படி செய்ய அப்படி செய்ய, அதெல்லாம் இல்லை பந்தா செய்ய மாதிரி ஆகிடும். நான் அல்லாஹ் அடையணும், எனக்கு என்ன செய்யணும் கேளு, அல்லாட்ட கேளு. எப்படி அந்த சமயத்தில் ஒரு வந்து போராடி அல்லாஹ் அடைஞ்சாலோ, எப்படிலாம் எல்லா பெரியாரும் எப்படி அல்லாஹ் அடையணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த மாதிரி ஆசைப்படும். பட்டாத்தே கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்காது. நம்மளும் என்னவோ முயற்சி பண்ணுறோம். ஆமாம் பாபா அல்லாஹ் அடையணும், எதாவது செய்யுங்க, எதாவது சொல்லிக் கொடுங்க, இதாக செய்யுங்க. நம்மளை கூட கேட்டுட்டாங்க. அல்லான்னு கேட்குறது நம்மளுக்கு கேட்டால் நாங்கள் நம்ம மாகுல இருக்கிறதுனால, பெரியாவுடைய மாகுல இருக்கிறதுனால நம்ம இருக்கக்கூடிய காலத்தினால துவாவும் அல்லா கபூல் செய்வோம். அது வேறு விஷயம். அதெல்லாம் நம்மளும் அடையை பாக்கி வச்சுருவோம், அது வேறு விஷயம். ஆனால் இங்கேயே கேட்டு உட்காந்தாக்க இவருடைய உள்ளத்தில் பூரா உள்ளவங்களுடைய ஆசா பாசம் எல்லாமே இருக்குது. ஆமாம் சீனி வராது, அவள் ஏமாந்து துவாச்சிங்க அப்படிங்கிறது. எந்த மனிதன் வந்து நம்மகிட்ட வந்து அல்லாஹ் அடையில ஆசையான்னு சொல்கிறாரோ அவர் என்ன சொல்கிறாரு? துனியாவை கேட்கலாமா? கேட்கக்கூடாது, எல்லாத்தையும் கேட்கணும். அதில் அண்மை தேர்ந்து துவாச்சிக்கிட்டு என்ன கஷ்டம் தான் சரி அதை வெளியே சொல்லக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, நமக்கே கால் வலிக்குது கஷ்டமாக இருக்குது, நம்மள்ட்ட சொல்லுவாங்க அவன் கால் வலிக்குது துவாச்சிங்க அப்படின்வாங்க. நம்ம என்ன செய்வோம்? சரி துவாச்சி. நம்முடைய கஷ்டத்தெல்லாம் மறைச்சு அவனுக்கு துவா செய்யணும். அல்லாஹ் சுத்தா கொடுக்குறோம், அது வேறு விஷயம். ஆனால் நம்முடைய கஷ்டத்தை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரே இடத்துக்கு அல்லாஹ் உட்கார்ந்தான், மனுஷன் கிடையாது. ஆனாலும் நல்லவர்களுக்கு சோதனை வரும், ஆனால் அல்லாஹ் கைவிட மாட்டான். அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான். போராடணும், போராடிட்டே இருக்கணும். எப்படி அதுவும் சொல்லக்கூடியவர் போராடினாரோ அதே மாதிரி போராடினால் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண் வந்தாங்க இல்லையா,
அன்னைக்கு ஒரு மசாஜ் சட்டம் இருந்துச்சு. என்ன சட்டம் இருந்துச்சு? தன்னுடைய கணவரை பார்த்து, கணவர் வந்து மனைவி பார்த்து நீ எங்கள் அம்மா அம்மாவோட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்னு சொன்னாக்க தலாங்க. அப்போ சட்டம் இருந்துச்சு. நீ என்னுடைய அம்மா போல இருக்கிற அப்படின்னு சொன்னாச்சு ஜிஹாத் கூடாது. அது பண்ணாது தலாக்கு பாயன் ஆயிரும் கொண்டு வந்துங்க. அப்போ அந்த பெண்மணி வந்து வயசான அவர் கணவர் பிள்ளைங்க நிறையா இருக்குது அவங்களுக்கு சொல்லி போட்டார். மனைவி பார்த்து என்ன அப்படி சொல்லி போட்டீங்க? அப்போ ஹராமாயிருங்க. அப்போ நீங்கள் என்ன பிரிஞ்சு போயிருவீங்களே, நான் என்ன செய்யுது, நீங்கள் என்ன செய்ய பாவம் சொல்லான்னு போனாங்க. அந்த அம்மா போக யாரை சொல்லலாம், எனக்கு பையன் முந்த கணவர் இருக்காரு, அவனால் அவர் சுமர்ச்சியாமல் அவர் யாரும் இருக்க முடியாது, பிள்ளைகள்லாம் சிறு பிள்ளைகளாக இருக்காங்க, எல்லாம் பார்க்கணும், என்னை கணவர் வந்து மீன் எனக்கு வேணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. முடிஞ்சு வச்சுமா, ஒன்றும் செய்ய முடியாது. என்ன சொன்னீங்க யாரை சொல்லலாம், அல்லாவுடைய சட்டை இது அப்படின்னா உடனே சும்மா எடுக்கலை, போனாங்க தொழுதாங்க, அல்லாண்ட கேட்டால் போகிறான்னாங்க. அல்லா எப்படியாவது சட்டத்தை மாற்றி கொடுத்துரு கேட்டாங்க. கொஞ்சம் அளவில் இல்லை, அவ்வளோ உலக அவ்வளோ போகிறான்னாங்க. அவன் அல்லாஹ் இல்லை கதை சமியல்லாவு கவுல தீ துஜாதிருக்க நபியை உள்ளத்தில் தக்கல் செய்தாலே அந்த பெண்ணுடைய சத்தத்தை அல்லாஹ் கேட்டு விட்டான். அல்லது அந்த மாதிரி போராடினாங்க. எதுவுமே போராடாமல் கிடைக்கும். நான் பெரிய பக்கம் கட்டணும், நம்ம பல கோடி வேணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு வச்சுக்கிறேன். இது அடுத்த வருஷம் கிச்சிருப்பாங்க, கிறுக்கந்தாள் பிடிச்சி இந்தாலே பிச்சைக்காரன், இந்தாலும் கேட்குறேன் அப்படி. ஆனால் அதை அடிக்கடி சொல்லக்கூடாது, அல்லாண்டு கேட்க வேண்டியதுதான். ஒரு கால் அல்லாஹ் எனக்கு கொடுக்காவிட்டால் அதற்குரிய நன்மைகள் எல்லாத்தையும் சேர்ந்து மறுபடி கொடுத்துருவோம். என்ன அல்லாஹ் நான் ஒன்றுமில்ல வந்துருக்கேன், நீதான் உணர்ந்து கட்டியில் இதெல்லாம் கட்டியில் இந்த மலையை போல நன்மை தூக்கி போகும். அப்படி தான் சொல்லணுமானா இன்னும் நிறைய துவா கட்டணும். அதான் வந்து அங்கே வந்து அதை உலகத்தில் வந்து அது நிறைவேறாமல் வந்தாங்க இங்கே நிலைமையாக இருப்பேன் அப்படின்னு நினைப்பான் மனுஷன். அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை அல்லா கொடுப்போம், அது மாதிரி உண்டாக்குவோம். அதனால் போராட்டம் எல்லா இடத்துல போராடினா தான் கிடைக்கும். எப்படி அந்த பெண்மணி எல்லா இடத்துல போராடி என்னதாங்க மசாயில மாற்றி விட்டாங்க. யார் தன்னுடைய மனைவியை பார்த்து இந்த தாயை போன்றிருக்கான்னு சொன்னாக்க அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு பரிகாரம் செஞ்சு சேர்த்துக்கணும். என்ன பரிகாரம் செய்யணும், ஒரு அடிமை வாங்கி உரிமை விடணும். அப்படின்னாக்கா 60 நாள் தொடர்ந்து நோன்பு வைக்கணும். அது முடியலையா அவனுக்கு சாப்பாடு கொடுத்தாக்க அந்த சக்தியை புரிஞ்சிடும், திருப்பி அந்த பெண்ணோட சேர்த்து வாழலாம். அப்படி மசாயில் இது யாரும் வந்துது, அந்த சஹாபியை தானே பெண்மொழி அல்லா இடத்துல முறையிட்டு அழுது கேட்டதுனால அல்லாஹ் கொடுத்தான். எதுவுமே நமக்கு முடியாது ஒன்றும் கிடையாது, எல்லாம் முடியும். ஆனால் அல்லாஹ் போகிறாங்க. மனுஷன் சொல்லக்கூடாது, மனுஷன் என்ன கிடைக்கும் பெரியவங்க சொல்லலாம், துவாக சொல்லலாம், எனக்கு பாவா இது மாதிரி இருக்குது உள்ளே வச்சுட்டு சொல்லலாம், வெளியே சொல்லலாம் அவசியம் இல்லை, கட்டாயங்களா இல்லை. துவாசிக்கு பாவா சேர்த்துவாங்க, யாருடைய காலத்துக்கு எடுத்து கொடுறாங்களா துவாசிக்கலாம், தப்புலாம் இல்லை. ஒரு மாகல் உட்காந்து கேட்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் கேட்கறது அல்லாண்டு கேட்கணும். ஆமாம், அப்படி கேட்டோம்னாக்க அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு அல்லாஹ் எனக்கு உதவி கொடுத்தாங்கன்னாக்க அல்லாஹ் அதற்கு வழி கொடுப்பான். எதுவுமே முடியாத ஒன்று எதுவுமே கிடையாது, எல்லாம் முடியும். ஆமாம், அல்லாஹ் அர்ஹமுர் ரஹீம், எதுவுமே முடியாதுன்னு அவனுக்கு கிடையாது. எப்படி நேற்று சொன்னாங்களா இல்லையா, சஹர் அலி அல்லா தலாவுக்கு என்ன கிடைச்சி பெரிய ஒரு மாற்றம் கிடைச்சா இல்லையா. அதே மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது, சொல்கிறதா சொல்லிட்டு இருக்கலாம். உதவி செய்கிறாரு, விலை உயர்ந்து ஒரு பொருளை காணாக்கிட்டார், மக்கால் போய் காணாக்கிட்டு செய்கிறாரு, உட்காந்து தோசையார், யாருந்தா இந்த விலை உயர்ந்த இந்த சங்கிலி காணா போயிடுச்சு, அதை வந்து எனக்கு கொடுக்குறாங்களா, நீ கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த எடுத்து கொடுக்கணும், ஒரு சன்மானம் கொடுக்குறேன் அப்படின்னு இருந்துச்சார். அப்போ அப்போதே ஓதிட்டு வந்து ஒரு ஆள் சார்ந்தவங்களே போகிறாரு அந்த இடத்துல, அக்கா பார்க்குறாரு, பார்த்துறாரு, இப்படி ஓதுறதுக்காரு எல்லாமே நம்பிக்கை இருந்துச்சு பார்த்து எடுக்கூடாது. இருந்தாலும் பார்த்தாரு, எடுத்து உரியுடன் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு எடுத்தார்.
இந்த பெரியாருடைய சத்து கேட்டவுடனே நேராக போனாரு, இது போல் உங்களாங்க அது ஆமாம் என்னங்க ஆகிட்டேன் ஆன்மா அமிர்தன்றாங்க அதான் வேண்டாம் அப்படின்னா இது முடிஞ்ச பின்னாடி இப்போ என்ன செய்யலாம் யோசிக்கிறாரு. சமுதாயத்துக்கு சேவை செய்யணுமே, அல்லாட்ட வந்து கேட்டோம், நம்ம ஓதி முடிச்சிட்டோம், யாரெல்லாம் என்னை இழுத்து வேலை வாங்கிக்கன்னு கேட்டோம், அல்லா இப்போ வேலை வாங்கணும், என்ன செய்யணும் பார்த்தாரு. சரி சொந்தூர் போனான்ட்டு கப்பலில் ஏறி போயிட்டே இருக்கிறார். போனால் கடுமையான புயல் அடித்து அது ஊருக்கு போகாமல் ஏதோ ஒரு தீ ஒன்று விட்டு சாப்பிட்டு அந்த இது கப்பலில் போகிற ஒதுங்கிச்சு. இறங்கி உள்ளே போகிறாரு. போனாங்க அந்த ஊரில் வந்து முஸ்லீம் இருக்காங்க, இமாம் இல்லை. அந்த ஊரில் இமாம் இல்லை. சரி போனோடனே வேறு கூப்பிட்ட போயிருந்தாங்க, நாங்கள் கூப்பிட்டே இருந்தாங்க. அவளை கண்ணியப்படுத்தி அவன் பார்த்தா நல்லா ஆளுங்கமாக தெரியுது அப்படி சொன்னோடனே அவளை வந்து நீங்கள் எங்களுக்கு நீங்கள் தான் வழிகாட்டணும். ஆனால் இவர் வந்து நம்ம அத்தை இது வந்துருக்காரு சமஸ்கிருத்தார். மக்கள்லாம் பிடிச்சி போச்சு. சரி விட்டால் போயிடவும் தெரியுது, இந்த ஊரில் பார்த்து ஒரு பொண்ணு கவனிச்சிருக்கோம் அப்படின்னு விட்டு இருந்தாங்க. ஊரில் முதல்ல பொண்ணு பார்த்தாங்க. அவர் சரிட்டார். கல்யாணத்துக்காக வேண்டி பொண்ணை பேசி முடிச்சுட்டு நிக்கா முடிஞ்சு அந்த பெண்ணை பார்க்க உள்ளே போகிறாங்க. அந்த பெண்ணுடைய கழுத்தில் அந்த நெக்லஸ் அந்த இதை பார்ப்பால இருக்குது. பார்த்தோடனே இவர் நிறைய எல்லாருக்கும் சத்தம் போட்டாங்க. சத்தம் போட்ட உடனே உள்ளுக்கு கேட்டால் எப்படி என்ன கேட்டாங்க. இல்லை இந்த நெக்லஸை ஒரு பெரிய வச்சுருந்தாரு, காலை கூட்டாரு, நான் எடுத்துகிட்டு கொடுத்தேன் இப்படி சொன்ன உடனே அவங்க எல்லாத்தையும் நல்லா சொல்லிட்டாங்க. நீங்கள் எல்லாம் சொன்னீங்க. எங்கள் தாமரா துவா செஞ்சார், யாரெல்லாம் நெக்லஸில் யார் மாலை எழுந்தாலும் அவரையே என் மகளுக்கு வந்து கனவாக்கிறான்னு துவா செஞ்சார். அதை நீங்கள் வந்துருக்கீங்க. அதான் கொஞ்ச நாள் வந்தாங்க, அப்போ போயிட்டாங்க. ஜலசியாக இருக்கேன். சொல்கிறது நோக்கம் என்னன்னாக்க, அல்லாஹ்னால முடியாத ஒன்று எதுவுமே கிடையாது. அல்லாஹ் கொடுத்துருவான். ஆனால் போராடினாத்தான் கிடைக்கும். போராடாமல் இருந்தோம்னாக்க கிடைக்காது. எதுவுமே அல்லாத கேட்டு ஆமாம் இல்லை என்று சொல்ல வேண்டாம், இல்லாத பண்ணலாம். அல்லா பாட்டை படிக்கிறாங்க நம்ம. அதனால் முயற்சி பண்ணுங்க, எல்லாருமே போராடுங்க. அல்லாஹ் என்னை எப்படியாவது என்னுடைய ஆன்மீகத்தை வேலை கொண்டு வந்துடும் அல்லான்னு துவா செய்யுங்க. அல்லாஹ் நிச்சயம் கொண்டு வந்துடுவான். அல்லாஹ் நம்மளை கபூல் செய்வானாக, அதை நம்மளை ஏற்றுக்கொள்வானாக. அவனை அடையக்கூடிய பாக்கியத்துக்கு என்னென்ன வழி இருக்குதோ எல்லா வழியும் அல்லாஹ் இலகுவாக்கி அவனை அடையக்கூடிய பாக்கியம் தந்துடுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹு வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி